ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தல தோனி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருடைய ஃபோக்கஸும் வந்து பேட் கமின்ஸ் மேல, அதேமாரி வந்து ஸ்மித் மேல இந்த மாரி தான் வந்து இருக்கும். பட் அவங்கள தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணிக்கு வந்து ஆபத்து வந்து இவங்களால தான் வந்து வரும் அப்படிங்கிற மாரி வந்து வித்தியாசமான ஒரு யோசனைய வந்து நம்ம கேப்டனுக்கும் சரி, இந்திய அணிக்கும் வந்து தல தோனி வந்து சொல்லியிருக்காரு. வித்தியாசமா வந்து கிரிக்கெட்ட பார்த்ததுனால தான், வித்தியாசமான ஒரு அணுகுமுறை வந்து கையாண்டதுனால தான், இன்னைக்கு வந்து தல தோனி இன்னைக்குமே வந்து ஒரு சிறந்த கேப்டனா வந்து எல்லாராலையும் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருக்காரு. அந்த மாரி சூழல்ல தான் நம்ம தல தோனி பார்த்தீங்க அப்படின்னா, சில அட்வைஸ சில டிப்ஸ வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. இந்திய அணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு இக்கட்டான காலகட்டத்தில வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து ஒருபுறம் இந்த சீரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 4க்கு 0 அப்படி இல்லன்னா 5க்கு 0 அப்படிங்கிற மாரி நம்ம ஆஸ்திரேலியாவ தோற்கடிச்சா தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல நம்ம வந்து ஆட முடியும். இல்லன்னா வந்து கஷ்டம். இன்னொரு புறம் வந்து கடுமையான விமர்சனத்தையும் வந்து சந்திப்பாங்க. ஏன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கால போயிட்டு நம்ம T20 ஸ்குவாட் வந்து சூரியகுமார் யாதவ் தலைமையில அசத்திட்டாங்க. அப்போ வந்து அந்த டீம் வந்து T20 ஸ்குவாடு செமையா இருக்கிறப்ப, மெயின் டீம் வந்து இந்த அளவுக்கு வந்து மோசமா சொதப்புனாங்கன்னா, அது வந்து ரசிகர்கள் மற்றும் பல பேருடைய விமர்சனத்துக்கு டீம் வந்து ஆளாகும். ஆல்ரெடி நியூசிலாந்துக்கு எதிரா நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆகியிருக்கோம். அந்த ஒரு தோல்வியிலிருந்து இன்னும் ரசிகர்கள் யாருமே மீண்டு வெளில வரல. அப்படி இருக்கிறப்ப ஆஸ்திரேலிய தொடரில் நம்ம வந்து ஒரு மரண மாதம் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் விமர்சனம் பண்ண எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்திருக்கும். அதனால் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான வெற்றி வந்து நமக்கு வந்து அவசியம் தேவை. அந்த மாதிரி சூழலில் ரோஹித் ஆடுவாரான்னு தெரியலை, KL ராகுல் எங்கே ஆட போகிறாருன்னு தெரியலை, சுமன் கில் இன்ஜரினால வந்து விலகி இருக்காரு. இப்போ வந்து ஓப்பனிங் யார் வந்து ஆட போகிறான்னு வந்து தெரியல. பும்ரா தலைமையில் வந்து ஆட போகிறாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து டீமில் பிளேயிங் லெவலில் வந்திருக்கு. அந்த மாதிரி சூழலில் தோனி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே வந்து ஸ்மித்தை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவரோட விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா வந்து ஈஸியாக வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் அவரை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணியில் வந்து ஓப்பனர்ஸ் தான் வந்து பயங்கரமாக வந்து டேஞ்சரஸாக வந்திருப்பாங்க. அதுலேயும் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து நல்ல ரெக்கார்டு வந்து வச்சுருக்காரு. ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஸ்மித்தையும் தாண்டி ட்ரேவிஸ் ஹெட்டை பற்றியும் நம்ம வந்து யோசிச்சாகணும். ஏன்னா வந்து ஸ்மித்துக்கு வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அது அவருக்கே வந்து தெரியும். ஸ்மித்து மேலே எல்லா ஃபோக்கஸையும் போட்டுட்டு நம்ம வந்து ஹெட்டை பற்றி சுத்தமாக வந்து யோசிக்க மாட்டோம். அதனால் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை சீக்கிரமாகவே நம்ம வந்து உடைக்கணும். அதில் வந்து நம்ம வீரர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து ஸ்டார்க்கு கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக வந்து இருக்கணும். ஓப்பனர்ஸாக வந்து ஆடுற பிளேயர்ஸ் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 10 ஓவர் வரைக்கும் விக்கெட் வந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த முதல் 10 ஓவரில் வந்து ஸ்டார்க்கை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த 10 ஓவர் நம்ம சமாளிச்சிட்டோன்னா பால் வந்து சீசன் ஆயிரும், பிச்சும் வந்து பழகி போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டார்க்கை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் முதல் 10 ஓவர் வந்து ஸ்டார்க் வந்து டேஞ்சரஸாக வந்திருப்பார். அவர்கிட்டே நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் ஆஸ்திரேலியா கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப அங்கே வேகப்பந்து வீச்சு தான் வந்து பயங்கரமாக இருக்கும். பால் பயங்கரமாக வந்து பவுன்ஸ் ஆகும். அதனால் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து நம்ம அடிக்க வேணாம், அட்டாக் பண்ணுவோம், நம்ம வந்து பின்னாடி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாதன் லயனை வந்து நம்ம வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. நாதன் லயனும் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். பிச்சு வந்து ஃபாஸ்ட்டுக்கு தானே வந்து எடுக்கும், ஸ்பின்னர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாதன் லயன் கிட்ட கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னா அவருமே அதிகமான விக்கெட்ஸை 5 விக்கெட்ஸ்லாம் வந்து கைப்பற்றிட்டு வந்து போயிடுவார். அதனால் வந்து ஃபோக்கஸை ஸ்மித்து, கம்மின்ஸு இவங்களையும் தாண்டி மற்ற பிளேயர்ஸ் மேலே நீங்கள் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தல தோனி வந்து பேசியிருக்காரு. நன்றி.